என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணியாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் தேவரீ, நீர் எங்களோடு கூட பேச வேண்டிய உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு போதித்து அருளும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். பஸ்கா எனப்படுகின்ற பண்டிகையின் ஆசரிப்பை பற்றி நாங்கள் இந்த நாளிலே கவனித்து வருகிறோம். பண்டிகைகளும் ஆசரிப்புகளும் அது கிறிஸ்துவை பற்றினது என்று கொலோசியரில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி கிறிஸ்துவை பற்றினதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, அந்த கிறிஸ்துவுக்கு உரியதை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தேவரீர் இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. வந்த உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் பேசுங்க. இன்றைக்கு எந்த காரியத்திலே நாங்கள் விழுந்துண்டவர்களாக இருக்கிறோமோ, விழுந்தவர்களைப் போல தடுமாறி கொண்டு இருக்கிறோமோ, அவைகளிலே ஒரு பலன் அடைந்து நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாய் கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராக, நடத்துவீராக, காத்துக்கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பஸ்கா எனப்படுகிற கடந்து போகுதலை குறித்து தான் இந்த நாட்களிலே நாம் கவனித்து வருகின்றோம். பஸ்காவினுடைய ஆயத்தம் என்ன என்று சொல்லி ஒரு 7 விதமான ஆயத்தங்களை நாம் கவனித்து, இந்த பஸ்காவை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்கின்ற ஆசரிப்பிலே நாம் வந்திருக்கிறோம். அதில் முதலாவது நாம் ஆசரிக்க வேண்டிய முறை என்னவென்று சொன்னால், அறையிலே கச்சையை கட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறையிலே கச்சையை கட்டி கொள்ள வேண்டும் என்பது, இந்த அறையினுடைய கச்சையை பற்றி நான் உங்களுக்கு கடந்த நாளிலே ஆதாம் ஏவாளிலிருந்து உங்களுக்கு ஒரு 6 இடங்களிலே வேதத்திலே சொல்லப்படுகிறதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இறுதியாக இந்த கச்சை என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும், எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் கச்சை என்பது சத்தியம் என்ற ஒரு வார்த்தையிலே சொல்லப்படுகின்றது. இந்த சத்தியம் என்ற ஒரு வார்த்தைக்கு தமிழ் வேதாகமத்திலே சொல்லப்படுகிற சத்தியம் என்பதற்கும் ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற ட்ரூத் என்ற ஒரு வார்த்தைக்கும் சில விளக்கங்களை நாம் கவனித்தோம். அந்த விளக்கத்தை எல்லாம் மொத்தமாய் சேர்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய நல் ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தை, ஸ்பிரிச்சுவல் மொராலிட்டி அல்லது மாரலிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஆவிக்குரிய ஒரு நல் ஒழுக்கம் என்பதை நாம் இறுதியாய் முடிவிலே நாம் அதை கவனித்தோம். அப்படியானால் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எப்பொழுதும் தேவன் கூப்பிடுகிற நேரத்திற்கு, தேவன் செயல்படுகிற நேரத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான், தான் அதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால், இந்த தயார் நிலை என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு வார்த்தை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆவிக்குரிய நல்லொழுக்கத்தில் எப்பொழுதும் தயாராய் இருக்க வேண்டும். பி எவர் ரெடி ஆல்வேஸ் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் மொராலிட்டி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மிடத்திலே எப்பொழுதும் தயாராய் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை கொடுப்பது எதிலே என்று சொன்னால், ஆவிக்குரிய நல் ஒழுக்கத்திலே. இந்த ஆவிக்குரிய நல் ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது ஒரு ஆரம்பத்தை நாம் கொண்டு வந்தோம். அந்த ஆரம்பம் தான் நமக்கு இங்கே சொல்லப்படுகின்றது. நான் ஆரம்பத்திற்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஸ்திரீயை பற்றி, நல் ஒழுக்கம் உள்ள ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்படுகிறது. நல் ஒழுக்கம் உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய மானத்தை அவள் காத்து கொள்ளுவாள். தன்னுடைய மானத்தை காத்து கொள்ளுதல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இங்கே திருடனை போல நான் வருவேன், தன்னுடைய மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணியாய் நடவாதபடிக்கு நீங்கள் விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய மானம் வெளியிலே காணப்படாதபடிக்கு
நாம் ஒரு வஸ்திரத்தினால் காக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தெளிவாய் சொல்லுகின்றது. நாம் எந்த வஸ்திரத்தினால் நம்முடைய மானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. பரலோகம் என்று சொல்லப்படுகின்ற, நித்தியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஒரு நித்தியம் அல்லது பரலோகம் என்கின்ற ஒரு வஸ்திரத்தினால் நாம் தரிக்கப்பட வேண்டும். இதை தான் நான் ஆதாமனுடைய வாழ்க்கையில், ஏவாளுடைய வாழ்க்கையிலே நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே தேவனோடு கூட வாழுகின்ற ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றிருந்த இந்த ஆதாம் ஏவாள் ஒரு நாளிலே நிர்வாணியாய் மாறிவிட்டார்கள். ஏன் என்று சொன்னால், சாத்தான் விரித்த ஒரு வலையிலே இந்த சாத்தான் சொன்னான், நீங்கள் இந்த கனியை புசிப்பீர்களானால் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள். ஆனால் அவர்கள் அந்த கனியை புசித்த போது அவர்கள் நிர்வாணிகளாய் மாறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உலகத்திலே உள்ள ஒரு சத்துரு, உலகத்திலே இருக்கிற மனுஷர்கள், உலகம் என்ன செய்யும் என்று சொன்னால், நீங்கள் இதை செய்தால் மேன்மை கிடைக்கும், அதை செய்தால் மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்திலே நமக்கு மேன்மை கொடுப்பதை போல் அது பேசுகிறது. ஆனால் முடிவு எப்படி மாறுகிறது என்றால், நம்மை நிர்வாணிகளாய் மாற்றி விடுகிறது. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், அல்லது ஒரு அரை மணி நேரம், இல்லை 1 மணி நேரம் ஒரு சீரியலை, சினிமாவை உட்காந்து பார்க்கும் பொழுது அது நம்முடைய மனதிற்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பதை போல் இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் முடிஞ்ச உடனே நமக்குள்ளே ஏதோ ஒரு இருள் அடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இருள் அடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். எதையோ பறிகொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் திரும்ப சிக்குண்ட மாதிரி தான் இருக்கும். இந்த உலகத்திலே நமக்கு வழியை காட்டுகிறேன் என்று வழிகாட்டுகிற யாதொன்றும் சொல்லு, எந்த காரியமும் சரி, நம்ம இறுதியிலே மோசம் போக்குகிறதா இருக்குமே ஒழிய அது நம்மை மகிழ்விக்காது. ஆனால் நாம் காணாத ஒரு நித்திய வீடு இருக்கிறது, நாம் அறியாத ஒரு நித்தியம் நமக்கு இருக்கிறது. இந்த நித்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிர்வாணிகளாய் மாறாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மோசே மலையிலே சென்று தேவனை தரிசித்து கட்டளைகளை வாங்கி கொண்டு திரும்பி வரும் பொழுது ஜனங்களெல்லாம் ஆடி பாடி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களாம். ஏன் என்று சொன்னால், மோசே நம்மை விட்டு மேலே போனார், என்னவாயிற்று என்று தெரியவில்லை. ஆகையினாலே நமக்கு முன்பாய் கடந்து செல்வதற்கு நாம் நமக்கு தேவர்களை ஏற்படுத்தி கொள்ளுவோம் என்று சொல்லி அவர்கள் தேவர்களை ஏற்படுத்தி கொள்ளும்படியாய் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து கொண்டார்கள். இந்த கன்றுக்குட்டிக்கு பலியிட்டு அவர்கள் ஆடி பாடி மகிழுகிற நேரத்திலே மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வந்து கண்ட காட்சி என்னவென்று சொன்னால், நீங்கள் 25வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க. அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு, கவனிங்க, ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது திக்குன்னு இருந்தது. அப்படின்னா ஒரு ஆசாரியனால ஜனங்களை நிர்வாணமாக்கவும் முடியும், அவர்களை கர்த்தருக்குள் அலங்கரிக்கவும் முடியும். இன்றைக்கு எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை யோசிக்கணும். எந்த இடத்துல உட்கார்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம் என்பதை நாம் கவனிக்கணும். நீங்கள் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய அலங்காரத்தை உங்களுக்கு கொடுக்கிறதா, அல்லது உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அலங்காரத்தை கொடுக்கிறதா? நீங்கள் தேவனுடைய அலங்காரத்தை, வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் இந்த உலகத்தில் வெட்கப்படுவதில்லை. ஆனால் தேவனுக்குரியதல்லாமல் தேவனை அல்லாத ஏதோ ஒன்று நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி தேவனுக்குரியது அல்லாத ஏதோ ஒன்றை நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், ஒரு காலகட்டம் வரும் பொழுது அது நம்மை நிர்வாணமாக்கி விடும், வெட்கப்படுத்தி விடும். நமக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் இந்த 1 ராஜாக்கள் 18-19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எலியாவை பற்றி நாம் வாசிக்கிறோம். இந்த எலியா பாகால் தீர்க்கதரிசிகளோடு ஒரு சவால் இடுகிறார். என்னவென்று சொன்னால், நாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம், அக்கினியினால் அந்த பலிபீடத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லும் பொழுது காலை முதற்கொண்டு மாலை வரையிலும்
இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கவில்லையாம். தங்களை கீறி கொள்ளுகிறார்கள், தங்கள் மேல் காயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், கத்துகிறார்கள், ஆடுகிறார்கள், என்னென்னவோ செய்கிறார்கள். ஆனால் ஒரு சத்தமும் வரவில்லை. ஆனால் எலியா வந்து நின்று, ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன், இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை நீர் விளங்க பண்ணும் என்று சொல்லி என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அந்த பலிபீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற காளையை பட்சித்ததாம். அப்படியானால் அந்த இடத்திலே பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்கப்பட்டு போனார்கள். அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை எல்லாம் பாகாலுக்கு செய்தார்கள். இதற்கு முன்பாக பாகால் அவர்களுக்கு பதில் கொடுத்ததோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது, ஒரு சூழ்நிலை என்று வரும் பொழுது பாகால் கைவிட்டு விட்டது. பாகாலால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், தேவன் இல்லாத இடத்திலே பிசாசுகள் கிரியை செய்ய முடியும். ஆனால் தேவன் இருக்கிற இடத்திலே எந்த பிசாசும் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், இந்த நன்மையை தேவன் கொடுத்தாரா அல்லது தேவனை போல வேறு யாராகிலும் வந்து கொடுத்து விட்டார்களா? இதை தேவன் எனக்காய் வைத்திருக்கிறாரா அல்லது நான் விழத்தக்கதாய் ஏதோ ஒரு நன்மை வந்து என்னை தள்ளிவிடுகிறதா என்பதை நீங்களும் நானும் சோதித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், சில வேளைகளிலே நன்மை பெறுகிற நாம் தேவனை விட்டு தூர போவதற்கும் நமக்கு வழி உண்டு. தீமை பெறுகிற நாம் கர்த்தரை விட்டு விலகுவதற்கும் வழி உண்டு. உங்களோடு இருக்கிற தேவன் சரியாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் நீங்கள் அவரை காத்துக்கொள்வீர்களானால், நான் சொல்லுகிறேன், தீமை வரும் பொழுது அந்த தீமை தாண்டவும் அவர் உதவி செய்வார். நன்மை வரும் பொழுது அந்த நன்மையும் நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வழியையும் காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இருக்கிற இடத்துல ஒரு பாகால் கிரியை செய்ய முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், ஜனங்களுக்குள்ளே தங்கள் பகைவருக்குள்ளே வெட்கப்படத்தக்கதாய் நிர்வாணியாய் மாற்றினானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். பகைஞர்களுக்குள்ளே அப்படி என்று சொன்னால் அதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் சில அதற்குரிய சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஆங்கிலத்திலே அதற்கு டு லூசன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா பகைஞர்களுக்கு முன்பாக அல்லது தேவனுக்கு முன்பாக எதிலையுமே ஒரு கட்டுப்பாடு இல்லாதபடிக்கு அவிழ்த்து விடப்பட்ட ஒரு நிலை. எக்ஸ்போஸ். எதை தேவ சமூகத்திலே நாம் அடக்கி ஆள வேண்டுமோ, நம்முடைய சரீரத்தை எந்த விடத்திலே நாம் கட்டுப்படுத்தி சீராய் அல்லது நல்லொழுக்கமாய் வாழ வேண்டுமோ அந்த நல் ஒழுக்கம் இல்லாமல் எக்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. எக்ஸ்போஸ், அடங்காம திரியுதுன்னு வருது பார்த்தீங்க, அந்த மாதிரி வச்சுக்காங்களேன். மூன்றாவது ஒரு வார்த்தை வருது, அன்கவர், மறைக்காதபடிக்கு காணப்படுவது. அப்படின்னா எது தேவ சமூகத்தில் நாம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டுமோ அந்த கட்டுப்பாடை அவிழ்த்து விட்டார்கள். எந்த இடத்திலே தேவனுக்கு முன்பாய் நாம் அடக்கி ஆளுகிறவர்களாய், நம்முடைய சரீரத்தை ஆளுகிறவர்களாய் இருக்க வேண்டுமோ அந்த அடக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறிவிட்டது. எந்த இடத்திலே, எந்த காரியத்திற்குள்ளே, எந்த சூழ்நிலைக்குள்ளே நாம் நம்மை மறைத்து வாழ வேண்டுமோ அந்த மறைவு இல்லாதபடிக்கு திறந்த வழியாய் வாழ்ந்தார்களாம். இதை தான் சொல்லப்படுகிறது. ஆரோன் அவிழ்த்து விட்டார். போங்க, இஷ்டத்துக்கும் இருங்க, உங்கள் விருப்பத்துக்குங்க. ஆண்டவர் வந்து இதை செய்யாத, அதை செய்யாத, இங்கே போவாத, அங்கே போவாத, இப்படி தான் சொல்லுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு இருந்துக்கங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் வாழுகின்ற மாதிரி, அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் இருக்கிற மாதிரி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதை நாம் மறைத்து, எந்த சூழ்நிலையில் நாம் கட்டுப்பாடோடு, எந்த சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நாம் தேவனுக்குள்ளே நம்மை மறைத்து வாழ வேண்டும் என்பதை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து இஷ்டம் போல வாழுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறும் என்று சொன்னால், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ ஜீவியெல்லாம் இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஒழுங்கில் இருக்குது. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், அதனால் தப்பில்லை, அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்தவம் என்று சொன்னால், தேவனை பின்பற்றுதல் என்று சொன்னால்
இப்படித்தான் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஆவிக்குரிய நல்லொழுக்கம். அதனால் என்ன இதை செய்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அதை செய்துக்கலாம், அது தப்பு கிடையாது. இந்த நடிகை இப்படி இருக்கிறாங்க, நம்மளும் அதே மாதிரி நம்மளை அலங்காரப்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு நீங்கள் உலகத்தில் இருக்கிற எதையாகிலும் உன்னை பார்த்து அதை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால், உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லட்டுங்களா? ஒரு முறை இந்த எலிசாவின் இடத்தில் நாகமான்னு ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஒரு குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் நீங்கன்னு கேட்டார். எலிசா சொன்னார், நீ போய் யோர்தானில் ஒரு 7 தரம் மூழ்கி எழும்பி சரியாயிரும், போ, குஷ்டரோகம் போயிடும் ஒன்று விட்டு. போனார், முழுகினார், சரியாயிருச்சு. திரும்பி வந்தார், காணிக்கை எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அப்போ எலிசா சொன்னார், இந்த காணிக்கை எனக்கு வேணாம், நீ எடுத்துகிட்டு போயிரு, உனக்கு தேவையானதை இஸ்ரவேலின் தேவன் கொடுக்க வல்லவர், கொடுத்துட்டார், நீ போகலாம். அவன் எதாயிலும் ஒன்றை வாங்கிக்கங்களேன். இல்லை வேண்டாம், எங்கள் தேவன் நல்லவர், நீ போயிட்டு வா. இவர் போகிற வழியில் போகிற சமயத்தில் எலிசாவோடு கூட இருந்த கேயாசி வேலைக்காரன் யோசிக்கிறான், என் எஜமான் தான் எதையும் வாங்கலை, நானாகிலும் அவருடைய பின்னே போய் எதையாகிலும் வாங்கி கொண்டு வரட்டும். நாகமான் பின்னால் ஓடணும். என்ன வேணும்னு கேட்ட உடனே எஜமானை பார்க்குறதுக்கு இப்போ தான் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேவையாம் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தையும் வெள்ளி காசையும் வாங்கிட்டு வந்து ஒரு சர்டன் ஏரியா வந்த உடனே போது இதை என்கிட்ட கூட, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி போய் அவங்க வீட்டில் வச்சுட்டு திரும்ப எலிசா முன்னால் வந்து நின்னார். எலிசா என்ன கேட்டார் தெரியுங்களா? கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய்? கேயாசியே உன்னை ரொம்ப நேரம் கூப்பிட்டனே, எங்கப்பா அப்படின்னு கேட்கல. ஏன் தெரியுங்களா? எலிசா சொல்கிறாரு, அந்த ரதத்திற்கு பின்னே ஓடும் பொழுது என்னுடைய மனம் உன்னோடு கூட. அப்போனா நீ போனது என்னவோ போயிட்ட, உன் மனசு அதை தேடி போச்சு. ஆனால் நீ என் கூட இருக்கிறதுனால என் மனசும் உன் கூட இருக்கிறத மறந்துட்ட பத்தியா? சில நேரங்களில் உலகத்தில் இருக்கிற காரியங்களை தேடி போகும் பொழுது கர்த்தனமோடு இருக்கிறார்களே மறந்துட்டோம். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னு வரும் பொழுது கல்யாணத்துக்கு போகிறோன்றது உண்மை, ஆனால் கர்த்தரை விட்டுட்டு போகிறோன்றதை மறந்துட்டோம். ஆண்டவரை மறந்துட்டு போகிறோன்றதை விட்டுட்டோம். இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்கள் தேவனுக்குரியது என்று சொல்லும் பொழுது அதை விட்டுவிட்டு, தேவனை விட்டுவிட்டு இந்த உலகத்தை தேடி ஓடினான். அவன் ஓடினான். அப்படிதான் கடைசியாக முடியும் பொழுது எப்படி முடிஞ்சு தெரியுங்களா? நீ யாருக்கு பின்னால் ஓடுனியோ அவனை விட்ட குஷ்டரோகம் உன்னையும் சந்ததியும் பிடிக்கும். நான் அதை உங்களுக்கு சொல்ல வந்த குறிப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லட்டுங்களா? நீங்கள் எந்த நடிகையை பார்த்து அலங்காரம் பண்ணீங்களோ அவள் எந்த பாவத்தில் விழுவாளோ அதிலே தான் நீங்களும் விழுவீங்க. எந்த அலங்காரத்தை, எந்த அழகை, எந்த மேன்மையை, உலகத்திற்குரியதை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து நம்மளும் இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எப்படி விழுவாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் நீங்களும் விழுவீங்க. அதனால தான் இயேசு சொன்னார், என்னை பின் சென்று வா, ஃபாலோ மீ, don't follow others, they may be your pattern. ஒருவேளை நம்ம நடப்பதற்கு ஒரு முன்மாதிரிகளாய் அவர் இருந்து கொள்ளலாம். ஆனால் எந்த முன்மாதிரி கிட்ட போனாலும், எந்த முன்மாதிரியின் இடத்துல நின்றாலும், யாரை நமக்கு முன் வைத்து கொண்டாலும் நான் பின்பற்றுவது யாரை தெரியுங்களா? இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ஏற்றது போல இருக்குதா அல்லது ஒரு நடிகை போல இருக்குதா? நீங்கள் தலையை அலங்காரம் படுத்துவது உங்களுக்குரியதாக இருக்கிறதா அல்லது யாரோ ஒருவரை பார்த்து வந்ததாக இருக்கிறதா? டோன்ட் ஃபாலோ அதர்ஸ், இட் மேக்ஸ் யூ a naked way. அது உங்களை நிர்வாணமாக்கிவிடும். இந்த உலகத்திலே உங்களுக்கு உதவியற்ற ஒரு நிலைமையிலே நீங்கள் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அது கொண்டு வந்து நிறுத்திவிடும். ஆகையினாலே இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒரு பஸ்காவை ஆசரிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், பஸ்காவிற்கு உரியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நல் ஒழுக்கம் என்ப ஒரு கச்சையை கட்டினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த லோத்தை பற்றி ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இந்த லோத்து ஆபிரகாமோடு கூட கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வந்ததாய் சொல்லப்படுகிறது. இவர் புறப்பட்டு வந்தது என்னவோ உண்மைதான்.
ஆனால் இவர் வருகிற வழியிலேயே ஆபிரகாமை விட்டு பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு நித்தியத்தை நோக்கி, ஒரு வாக்குத்தத்தத்தை நோக்கி, ஒரு தேவனுடைய சத்தியத்தை நோக்கி போகிற ஒரு பாதையோடு இணைந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் அந்த பாதையிலே கடைசி வரையிலும் நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு அவன் தனியாய் விலகி போனதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அதே வசனம் 13ஆம் அதிகாரத்தில் முடியும் பொழுது சொல்லப்படுகிறது லோத்துக்கும் இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, லோத்துக்கு ஒண்ணுமே இல்லாம அவர் பின்பற்றி இருந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் லோத்துக்கும் சில காரியங்கள் இருந்துதான். நல்லா கவனிங்க, உலகத்தில் நாம் தேவனை அறிந்து தேவனை பின்பற்றும்படியாய் வந்திருக்கிறோம். இப்படி தேவனை பின்பற்றும்படியாய் வந்தவர்கள் ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் என்னை பின் சென்று வாருங்கள்னார். இப்போ எல்லாவற்றையும் விட்டு பின்னால் வரோன்னு சொன்னால் என்ன யோசிப்போம்? லோத்துக்கும் ஆடு மாடுகள் இருந்ததாம். இந்த ஆடு மாடு இருந்ததுனால தான் சண்டை வந்தது. சண்டை வந்ததுனால தான் லோத்து பிரிஞ்சு போகணும்னு நினைச்சார். அப்படிங்க, இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு நாள் வெட்கப்படவே மாட்டோம். அவர் இல்லாமல் வேறு ஏதோ நம்மளை காப்பாற்றுது நம்ம நினச்சோன்னா கரெக்டான நேரத்தில் நம்மளை வெட்கப்படுத்திடும். சரியான நேரத்தில் நம்மளை வெட்கப்படுத்திடும். நம்ம எந்த காரியத்தை நினைத்து இது இருக்கிறது நம்மை காப்பாற்றும் என்று நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்மளை திடீர்னு ஒரு முறை அரசாங்கத்திலேருந்து ஒரு ராத்திரி நேரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. என்ன தெரியுங்களா? 2000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாது. பழைய 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டெல்லாம் செல்லாது. அல்லேலூயா. அதே மாதிரி அரசாங்கத்திலேருந்து ஒரு சட்டம் வரும், தங்க நகைகள் எல்லாம் இனிமேல் செல்லாது. பாருங்கள், ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது பாதி பேருக்கு. செல்லாதுங்க. ஒரு நாள் அது செல்லாமல் போவோம். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாளிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்களாம், உங்களுக்கு என்னென்னலாம் மேன்மை இந்த சரீரத்தில் இருக்குது எல்லாத்தையும் காலட்டி சீனு போட்டுட்டு அவருக்கு பின்னால் போயிடுவீங்களாம். பைபிளில் இருக்குது, ஏசாயாவில் இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள். சீ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோமா எல்லாத்தையும். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சீ அப்படின்னு தூக்கி போடணுமோ இப்போ அதெல்லாம் தூக்கி, ஷோ என் ஆசை, என் பிரியம், ஒரு கலரில் ரொம்ப அழகாக ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சி அப்படியே எடுத்து அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு ஒரு நாள் டர்ன்னு கிழிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்லை? நான் சொல்லுவதை புரிஞ்சுக்கிறேங்க. கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குறாரு, சந்தோஷப்படுங்க. பட் அது நம்முடைய வாழ்க்கை கிடையாது. தட் இஸ் நாட் அவர் காலிங், தட் இஸ் நாட் அவர் லைஃப். வி ஆர் நாட் கால் ஃபார் தட். இப்படி உடுத்தி இப்படி ஆடம்பரமாக இருந்து இப்படி இருக்கணுன்றதுக்காக தேவன் நம்மை அழைக்கலை. அவரை போல இருக்கணுன்றதுக்காக தாங்க தேவன் நம்மை அழைச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய சாயலாய் ஆண்டவர் சிருஷ்டித்தாராம், தம்மை போல சிருஷ்டித்தாராம். ஏன் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் என்னை போல வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு, உங்களுக்கு வெட்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒரு நித்தியத்திலே வைத்திருந்தார். ஆதாம் நித்தியத்திற்குள்ளே இருக்கும் வரையிலும் அவன் வெட்கப்படாதிருந்தார்கள் என்ற வார்த்தை வருகிறது. என்றைக்கு பாவம் செய்து நித்தியத்தை விட்டு வெளியிலே வந்தார்களோ அவர்கள் வெட்கப்பட்டார்கள் என்ற வெட்கத்திற்குள்ளாய் அவர்கள் வருகிறார்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு நித்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திற்குள்ளே ஆதாம் இருந்த ஒரு வாழ்க்கை என்பது உண்டு. பரலோகத்திலே நமக்கென்ற ஒரு வீடு ஒன்று உண்டு. தேவன் இருக்கிற வாசஸ்தலம் என்று உண்டு. இந்த வாசஸ்தலத்தை பற்றின ஒரு மேன்மையை நம்முடைய மனதிலே தரித்துக் கொள்வோமானால், நம்முடைய மூளையிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய எண்ணத்திலே பரலோகம் உண்டு, நான் பரலோகத்திற்குரியவன் என்று இதை நாம் தரித்துக் கொள்வோமானால் ஒரு நாளும் நாம் வெட்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் சொல்லுகிறேன்.
நீங்கள் நன்றாய் அறிந்திருந்த நான் அடிக்கடியாய் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கும் நான் முன்வைக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். நீங்கள் இந்த 11ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுந்தரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலேயே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்திற்கு என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த தேசத்திற்கு அழைக்கப்பட்டவர் தேசத்துக்கு போயிட்டார். இப்ப தேசத்துக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னா, நல்ல வீடுகளை கட்டி இனிமேல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ண சுதந்திரத்திற்கு அவன் தயார் செய்ய வேண்டும். நம்மளாம் வீடு கட்டுறோம். எதுக்கு வீடு கட்டுறோம் சொல்லுங்க? நமக்குன்னு சொந்த வீடு ஒன்று நம்ம விரும்புகிறோம், கட்டுறோம். எதுக்கு கட்டுறோம்? முதலாவது வாடகை அங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். நம்ம இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு இடம் வேணும். தவறே கிடையாது, கட்டலாம். ரெண்டாவது, அதை கட்டும் பொழுது ஒரு நோக்கத்தோடு கட்டுறோம். என்னென்ன? நம்முடைய காலத்தோடு. யாராவது வீடு கட்டும் பொழுது ஏன் காலம் வரைக்கும் இந்த வீடு இருக்கட்டும்பா, அதோடு அந்த வீடு விழுந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் காலத்துக்கு அப்புறம் ஏன் பிள்ளைகள், அதனுடைய பிள்ளைகள் சந்ததிகள் அதில் வாழ வேண்டும். தவறு கிடையாது. கட்டும் பொழுது நல்லா ஸ்ட்ராங்காக ஞானமாக தேவையானவைகளை நாம் செய்து தேவைகள் பூர்த்தி செய்யத்தக்கதாய் நாம் அதை கட்டுகிறோம். தவறு கிடையாது. இது எல்லாமே இருந்திருந்தாலும் ஆபிரகாமினுடைய மனசுல ஒன்று இருக்குதான். என்ன அப்படின்னா, இவர் போய் சுதந்திரம் ஆயிட்டாரு, ஆனாலும் பரதேசியை போல சஞ்சரித்தாராம். பி a stranger in his own land. சொந்த நிலத்திலே அந்நியனை போல கர்த்தர் உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசுவாராக. இங்கே உட்கார்ந்துருக்கிற அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சொந்த வீட்டிலேயே, உங்களுடைய சொந்த நிலத்திலேயே, உங்களுக்குரியதிலேயே நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாதபடிக்கு நீங்கள் கஷ்டப்படலாம். ஆனால் உங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் இன்றைக்கி அந்நியனுடைய கையில் சிக்கிக்கிட்டு இருக்கு, அந்நியர் ஆளுகை செய்கிறாங்க, என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை, இதை நான் எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வழியை சொல்கிறார். கேளுங்களேன். இவர் எப்படி சஞ்சரித்தாராம் சொந்த ஊரில்? அந்நியனை போல. அப்படின்னா தன்னுடைய இருதயத்தில் அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். எப்படி யோசிச்சுட்டு இருந்தாராம்? சொந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஆனால் இது நமக்கு சொந்தம் இல்லை. ஏன் சொந்தம் இல்லைன்னு சொன்னால், அழைத்த தேவன் இருக்கிறார் பாருங்க ஒரு நகரம், அந்த நகரம் மேன்மை உள்ளது. இப்போ நம்ம மறிச்சோன்னு சொன்னால் அந்த நகரத்தில் அவரோட போய் இருப்போம். இதை காட்டிலும் அதுதான் மேன்மை. கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் கண்டுபிடிச்சிட்டு பரதேசியாய் வாழ 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 பிள்ளைகளும் பெருகுகிறது, சுதந்திரமும் பெருகுது. அப்போ நமக்கு ஒரு போராட்டம் வருகிறது இந்த உலகத்தில். நமக்குரிய ஒன்றை யாரோ ஒருவர் பறித்து இருக்கிறார், நமக்குரிய ஒன்றை வேறொருவை ஆளுகை செய்கிறார்கள். எனக்குரிய சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு யாரோ எனக்கு தடையாக இருக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இந்த வீட்டை மீட்கிறதுக்கு அல்லது இந்த நிலத்தை மீட்கிறதுக்கு அல்லது இந்த பிரச்சனையை மீட்கிறதுக்கு நீங்கள் போராடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் இதை விட்டுட்டு நீங்கள் பரலோகம் போகிறீங்களா இல்லையா? என்ன போகிறோமா இல்லையா? இல்லை சத்தமாக சொல்லுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் சத்தம் வரட்டுமே, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். இது நமக்கு நிரந்தரம் இல்லை. சத்தமாமேன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். வாடகை வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஹவுஸ் ஓனர் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? அடுத்த வீடை பார்ப்போம், போயிடும். அப்படி போயிடலாம், இல்லை பிரச்சனை இல்லை. சொந்த வீட்டில் இருக்கோம், பக்கத்து நிலத்துக்காரன் போய் பிரச்சனை பண்ணுறோம். நம்ம வீட்டில் நம்ம புருஷனே நிறைய பேருக்கு பிரச்சனை, வீட்டில் மனைவியே பிரச்சனை, சொந்தக்காரனே பிரச்சனை. அப்படி வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? வீடு வித்துற முடியுமா நம்மளால்? மெல்லவும் முடியாது, முழுங்க முடியாதுல்ல. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? அதை தான் ஆபிரகாம் சொல்கிறாரு. நீ இந்த வீட்டை பார்த்து ஐயோ என் வீட்டை இன்னொருத்த ஆளுகை செய்கிறானே, ஐயோ இன்னொருத்தன் எடுத்துக்க போகிறானே அப்படின்னு பயப்படாத. உனக்கு இருக்கிற பரலோக வீட்டை மாத்திரம் நினச்சிக்கோ. நீ அதில் நினச்சி அதில் பெருக ஆட்டோமேட்டிக்காக உன் சத்துரு உன்னை விட்டு போயிடுவான். நீ அவனை தேடியும் யூ நெவர் சீன் அகெயின், மறுபடியும் நீ அவனை காணாதபடிக்கு கர்த்தர் உன்னை விட்டு விலகுவார்.
சொந்த தேசத்தில் குடியிருக்கும்படியாய் வந்தவர்களை ஆபிரகாமை எத்தனை பேர் எத்தனை விதத்தில் துன்பப்படுத்தும்படியாய் வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துல கூட ஆபிரகாமை விட்டு கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? அவர் பரலோகத்திற்கு உரியவர் என்பதை மனதிலே வைத்திருந்தபடியினாலே பரலோகத்திற்கு சொந்தமான ஒருவரை ஆண்டவர் பூலோகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய கையிலே விட்டு கொடுப்பது இல்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. பரலோகத்திற்கு உரிய உங்களை, பரலோகத்திற்கு சொந்தமான உங்களை, பரலோகத்தினுடைய மேன்மையை அறிந்து அதுதான் வேண்டும் என்று நிற்கிற உங்களை இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பரலோகத்திற்குரியவனாய் இருக்கிறபடியினாலே, பரலோகம் சொந்தம் இருக்கிறபடியினாலே, இந்த பூலோகத்தில் சொந்தம்னு சொல்லி உன்னை எதெல்லாம் வேதனைப்படுத்துகிறதோ எல்லா வேதனையிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு. உலகம் நம்மளை எப்படா விழுங்கணும்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பரலோகம் எப்படா தன்னிடத்தில் உன்னை சேர்த்துக்கொள்ளணும்னு ஆவலாக காத்திருக்கோம். நீங்கள் யோசித்து பாருங்களேன். இந்த பிள்ளைகளை வெளியில் கூட்டிட்டு போகிறீங்க. வெளியில் கூட்டிட்டு போகும்போது இந்த கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போகிறீங்க. கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்பொழுது யாராவது ஒருத்தர் உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா உடனே நமக்கு என்ன தோணும்? என்னவோ பண்ண போகிறோம் போல இருக்குது பிள்ளை அப்படின்னு ஒரு பயம் வரல. டக்குன்னு இந்த பக்கம் நடக்கிறோன்னா இந்த பக்கம் நட மாற்றிடுவோம்ல. அப்போ எனக்கு சொந்தம்னு சொல்லும் பொழுது அடுத்தவன் அதை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறத ஒரு நாளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு வேளை யோபுவை விட்டு கொடுத்து இரட்டத்தனையாக ஆசீர்வதித்திருக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி தெரியுங்களா? உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர். விட்டு கொடுக்கவே மாட்டார். எப்படி தான் சிலுவைக்கு சென்று மரித்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ சாகடிச்சாலும் அவன் எழுந்து வந்துடுவான் போ அப்படின்ட்டு போயிடுவார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. இந்த உலகத்தில் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. காரணம் என்ன தெரியுங்களா? யூ ஆர் born ஆஃப் heaven. நீங்கள் பரலோகத்தினால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். உங்கள் வித்து பரலோகத்திற்குரியதாய் மாறிற்று. பூலோகத்தினுடைய வித்தாய் இருப்பீர்களானால் பூலோகம் உங்களை மேற்கொள்ளும். நீ என்னுடையவன்னு சொல்லும். ஆனால் என்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழுந்தாரோ இந்த வித்தானது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அவருடையதாய் மாறிற்று. தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பூலோகத்திற்குரியவர்களாக இருப்பீர்களானால் பூலோகத்தில் இருக்கதே பார்ப்பீங்க. பரலோகத்திற்குரியவர்களாக இருப்பீர்களானால் இந்த பூலோகத்திலும் மேலான ஒன்றை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. ஆபிரகாம் இந்த உலகத்திலே சுதந்திரத்திலே வாழ்ந்திருந்தாலும் சரி, அவருடைய இருதயத்திலே சுதந்திரம் எல்லாம் எதை குறித்து என்றால் பரலோகத்தை குறித்து. யாராவது நம்ம வீட்டில் ஏதோ பண்ணிட்டாங்க, இதை செய்துட்டாங்க, அதை செய்துட்டாங்க, இதற்கு விரோதமாக பண்ணாங்க, அதற்கு விரோதமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக சொல்லுங்கள், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், என்ன வேணாலும் செய்யட்டும். இது எல்லாத்தையும் வாரிக்கிட்டால் நம்ம போக போகிறோம் பரலோகத்துக்கு. வாரிக்கிட்டா போக போகிறோம், விட்டுட்டு தானே போக போகிறோம். அப்படி நினச்சி இதெல்லாம் ஒரு நாள் அழிய போகுது, விடு, கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்கள் அப்படி விட்டுருங்களேன். நீங்கள் அதை ரொம்ப பெருசுப்படுத்தாமல் நீங்கள் விட்டுருங்களேன். நீங்கள் எதை விட்டுட்டீங்களோ அதை ஆண்டவர் கையில் எடுப்பார். நீங்கள் எதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு போராடிட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் அமைதியாக இருப்பார். நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் விடுங்க. சரியான நேரங்களில் ஆண்டவர் நமக்காக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் காரியத்தை தன்னுடைய கரத்தில் எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல்
தங்களை அந்நியரும் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்தினார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். நினைச்சிருந்தா சமயம் கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க நினைக்கவே இல்லை. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். நீங்க இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது பாருங்களேன், பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்களாம். அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, நாங்கள் சுயதேசத்தை நாடி போகிறவர்கள், பூலோகத்திற்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள் என்பதை தெரியப்படுத்தினார்களாம். எப்படி தெரியப்படுத்தினார்களாம்? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருப்பார்களேயானால் திரும்பி போறதுக்கு சமயம் கிடைச்சிருக்கும். அப்படின்னா நினைச்சாங்கன்னா சமயம் கிடைச்சிருக்கும், நினைக்கவே இல்லை, அதனால அந்த சமயம் தேடவே இல்லை. அவங்க தாங்கள் விட்டு வந்த இந்த பூலோகத்திலே, பூமியிலே தேவனை பின்பற்றி போக வேண்டும் என்று வரும் பொழுது எவைகளையெல்லாம் பூலோகத்திற்குரியவைகள் வேண்டாம் என்று விட்டு வந்தார்களோ அந்த விட்டு வந்ததை திரும்பி பார்த்ததே இல்லையாம், நினைச்சதே இல்லையாம். ஒருவேளை நினைச்சிருப்பார்களே ஆனால் எப்படி திரும்பி போறதுன்னு சமயம் கிடைச்சிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்திற்கு போனாங்க. போகிற வழியெல்லாம் நினச்சிக்கிட்டே போனாங்க. என்ன நினச்சிக்கிட்டே போனாங்க? எகிப்தினுடைய வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும். சிலருடைய சாட்சியெல்லாம் என்ன தெரியுங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நல்லா சாப்பிட்டேன் நான், ரட்சிக்கப்பட்ட பிறகு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் போகிறேன். இந்த கெட்ட குமாரனுக்கு தகப்பன் சோறு போட்டார் பாருங்க, அந்த மாதிரி சாப்பாடு மாத்திரம் போடுவார், சுதந்திரம் தரமாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எதை கேட்குறோமோ அதை கொடுப்பார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இஸ்ரவேல் ஜனங்க எதையெல்லாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் ஒரு குறையெல்லாம் கொடுத்தார். ஆனால் எதை கொடுப்பேன்னு சொன்னாரோ அதை கொடுக்கல. நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்குறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் ஆண்டவர் எதை கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுறாரோ அதை கொடுக்க மாட்டார். கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம கேட்குறது வேணுமா இல்லை ஆண்டவர் கொடுக்குறன்றது வேணுமா? நம்ம கேட்குறது ஒரு நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாதம், 1 வருஷம் 2 வருஷம் தான். ஆனால் அவர் கொடுத்தாருன்னா நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் தங்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்தினார்கள். பரம தேசத்தையே விரும்பினார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவர்கள் எல்லாரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லப்படுகிற பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற முற்பிதாக்கள் என்று இவர்கள் எல்லோரும் நாங்கள் எதை நாடி போகிறோம் என்பதையே தெரியப்படுத்தினார். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள், பரலோகத்தை நாடி போகிறீர்கள் என்பதை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும். சில நேரங்களில் சண்டை, வாய்க்கால் தகராறுன்னு வந்த உடனே ஆண்டவரை விட்டு தனியாக பிரித்து இவங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க, ஆண்டவரோட திரும்ப செஞ்சுக்குவாங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல. நீங்கள் கர்த்தருக்காக நின்று பாருங்களேன், உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார் அப்படின்னு பைபிளில் இருக்குது. இன்னைக்கு நிற்பாங்க, நாளைக்கு நிற்பாங்க. ஏன் கர்த்தர் இந்த விரோதத்தை வச்சுட்டே இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஏன் வச்சிருக்காருன்னா, சில இடங்களில் நம்ம சரியான ஜெயத்தை பெறணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. நமக்காக வெயிட் பண்ணுறாரு. சரியான ஸ்டேஷன் வந்த உடனே சரியான இடத்துல நம்ம இறங்கணும். அப்போ சரியான நேரத்தில் இறங்கணும்னா தூரத்தில் அந்த ஸ்டேஷனை பார்க்குறோம். கோயில்பட்டி ரயில் நிலையம் அப்படின்ட்டு இருக்கு. அப்படி ட்ரெயினில் வரும்போதே தூரத்தில் பார்க்குறோம், ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சா, உடனே இறங்கினா என்ன ஆகும் கதை? அந்த ட்ரெயின் போய் நிற்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும்ல. பார்த்துட்டோன்றதால ஏறிட முடியுமா? அதோ ட்ரெயின் வருதுப்பா உடனே ஏற முடியுமா? ஒரு ஏரியா ஏறிடுவோம் மேலே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து நிற்கணும், அப்புறம் தான் ஏற முடியும். அது வந்து நிற்கணும், அப்போ தான் இறங்க முடியும். அப்போ அதற்கென்று வேலை இருக்கிறது, காலம் இருக்கிறது,
சூழ்நிலை இருக்கிறது, அதை தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற வேளை வரும் பொழுது உன்னோடு கூட போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாத அளவிற்கு ஆண்டவர் தேடினாலும் கிடைக்காமே வைப்பார். என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த கோயில்பட்டியில் இதே கிரவுண்டில், நான் சொல்கிறேன், இதே கிரவுண்டில் சர்ச்சுக்கு முன்னால், அப்போ சர்ச்சு இந்த பக்கம் இருக்கும், பழைய சர்ச்சு, அந்த வாசப்பட்டில் என்ன சொன்ன, நீ கோயில்பட்டியில் எப்படி ஊழியம் செஞ்சுறேன்னு நான் பார்த்துறேன் அப்படின்னார். இதே இடத்துல தான் சொன்னார், எப்படி ஊழியம் செய்கிறீங்கன்னு பார்த்துறேன் நான், இந்த சிட்டிக்கை போட்டு சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாது. கோயில்பட்டியில் இன்னைய வரைக்கும் பார்த்தது கிடையாது. எங்கே இருக்காருன்னு தெரியாது, எங்கே இருப்பாருன்னு நான் ஆராய்ச்சி பண்ணலை. நான் சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவருடைய வேலையை செய்கிறோம், ஆண்டவரை பார்த்து போகிறோம். நம்மளை பார்த்தா 1000 பேர் சிட்டிக்க போட்டாலும் நம்ம ஒன்றும் நடக்காதுங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? Who can stand against me when God is in my side? என்னிடத்தில் கர்த்தர் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தங்கள் சுயதேசத்தை நாடி போனார்கள். நாங்கள் நாடி போகிறவர்கள் என்பதை தெரியப்படுத்தினார்களாம். நாங்கள் நாடி போகிறவங்க, எங்களுக்கு இது வந்து சொந்தம் கிடையாது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் எதை நாடினார்களோ அதை நாடி தேடி போகிறவர்களாக இருந்தார்களாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. நீங்கள் ஏதோ காரியத்திற்கு இன்றைக்கு போராடி கொண்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே அந்த போராட்டம் மனதில் வருகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த போராட்டத்தின் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களைப் போல, இதுக்கு ஒரு விடுவு காலம் இருக்காதா, இதுக்கு ஒரு நிம்மதி இருக்காதா, இதுக்கு ஒரு சுகம் வராதா, இதுக்கு ஒரு வழி வராதா? நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தும் பொழுது இதுக்கு வராதானா வரல. நான் சொல்கிறேன், அது வராது அப்படின்னு நினச்சிக்க, அது வராது. எப்போ வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிந்தையை நம்ம என்னைக்கு கழட்டி கீழே போட்டுட்டு வேண்டாம் அது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ தான் வரோம். என்னைக்கு நம்ம கையிலேருந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுலேருந்து அதை வேண்டான்னு விடுறோமோ அந்த நேரத்தில் அந்த கயிறை கரெக்டாக ஆண்டவர் பிடிப்பார். நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னு வேறு. அல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? எப்படி, எங்கேருந்து படகு வரும், எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும், நீச்சல் தெரிந்தவர்கள் எல்லாம் முன்பாக வருவோம், நீச்சல் தெரிந்தவர்கள் எல்லாம் அடுத்தது கொஞ்சம் வருவோம், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரவும் 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 அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நீ சும்மா இரு. யுத்தம் யாருடையது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் இதே தான் யோசபாத்துக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். நீங்கள் அமைதியாக இரு, நான் செய்கிறேன்றார். ஆனால் நம்மளால் அமைதியாக தான் இருக்க முடியல. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செய்யறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஜெபத்தில் உட்காருவோம் பாருங்க. ஜெபத்தில் உட்காந்து, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ நீ செய்யும் ஆண்டவரே, அப்படி கூட ஜெபம் வராது. ஜெபம் கூட எப்படி தெரியுங்களா வரும்? ஆண்டவரே இந்த மனுஷன் மூலமாக ஏதாவது செய்தால் நல்லா இருக்குமே, அவருக்கே நம்ம உட்காந்து ஐடியா கொடுத்துனுப்போம். செய்கிறவரு கூட நம்ம செய்ய விட மாட்டோம், அவருக்கு உட்காந்து வழி சொல்லிட்டு இருப்போம். இதை செய்யலாமே, அதை செய்யலாமே, நீர் இப்படி நிறைவேற்றலாமே, நீர் இப்படிப்பட்டவர் ஆயிற்றே, யோனாவுக்கு இப்படி செய்தீரே, எலியாவுக்கு இப்படி செய்தீரே, இதே வழியில் செய்ய மாட்டார். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. Your ways is not my ways. அது என்னுடையதல்ல. தேவனுடைய வழிகள் வானத்திற்கும் பூமிக்கும், பூமியில் உள்ள சமுத்திரத்தினுடைய ஆழம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவாய் அவருடைய வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாய், பரலோகத்தை நீங்கள் தரித்து கொண்டவர்களாய், நான் இயேசுவுக்குரியவன் என்ற சிந்தையை தரித்து கொண்டு, நான் பரலோகத்திற்குரியவன் என்ற சிந்தையை தரித்து கொண்டு நீங்கள் பரலோகத்திற்கு உரியவர்களாய் வாழும் பொழுது இந்த பூலோகத்திலே இருக்கிற எந்த கிரியை கண்டும் நீங்கள் பயப்படவே மாட்டீர்கள். பயம் உங்களை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பவுல் சொன்னார், நம்முடைய குடியிருப்போ
பரலோகத்தில் உண்டு. அல்லேலூயா. நம்ம யாருக்குரியவர்கள் என்றால் பரலோகத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரலோகத்திற்கு உரியவர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அதற்குரிய ஒரு தோற்றத்திலே இருக்கலாம், அதற்குரிய ஒரு சாயலுக்குள்ளே இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேனே. ஒரு ஆர்மியில் ஒரு சோல்ஜராக, ஒரு இராணுவ வீரராய் ஒருவர் போகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்படுகிறது. இத்தனை மாதம் நீங்கள் வேலை செய்து இத்தனை மாதம் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். 11 மாதம் நீங்கள் வேலை செய்யணும், 1 மாதம் உங்களுக்கு லீவு. ஆகையினாலே 11 மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்க, வேலை செய்யணும். இப்போ வேலைக்கு போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலைக்கு உரிய சாயலை தரித்து கொள்ளுவார்கள். அந்த வேலைக்குரிய யூனிஃபார்ம் இருக்கும், அந்த வேலைக்கு உரிய வேலைகள் இருக்கும். அவன் பாறையில் நின்று அவன் அந்த பார்டரில் நின்று பார்க்கணுன்னு சொன்னால் அந்த பாறைக்கு ஏற்றதை போல் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. செடிகள் கொடிகள் இவைகளின் நடுவே, காட்டுகளின் நடுவே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கேற்ற ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. சேறுகளும் சகதிகளுமாக இருக்கின்ற ஒரு பூமியிலே அவர்கள் நின்று அவர்கள் போர் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தரித்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டுமென்றால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி போட்டுகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு 11 மாதம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும் சொல்லுங்கள்? அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் களைந்து போட்டு வீட்டுக்கு வரும் பொழுது, என்னுடைய வீட்டுக்கு நான் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை இன்னொரு விதத்தில் சொல்கிறேன் கேளுங்களேன். இந்த 11 மாதங்களும் அந்த ஃபீல்டில் அவங்க எந்த அளவிற்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கே இருக்கும் பொழுது இதற்கேற்றது போல் கவனமாக இருக்கணும்னு சொல்லி கவனமாக இருந்தாங்கன்னா வீட்டுக்கு போவாங்க. கவனமாக இல்லைன்னா அப்போது தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். எதுக்கு உலகத்தில் வச்சிருக்கார்? சில நேரத்தில் சேர் இருக்கும், சில நேரத்தில் காடு இருக்கும், சில நேரத்தில் மலை மேலே போக வேண்டியது இருக்கும். இங்கெல்லாம் போகும் பொழுது அதற்கு ஏற்ற மனநிலைமைகளே நாங்கள் கவனமாக போய்கிட்டே இருப்போம். ஏன் இவ்வளோ கவனம் வருதுன்னு சொன்னால், ஒரு நாளிலே இந்த ஊழியம் முடியும், இந்த வேலை முடியும், இது முடித்த உடனே நம்முடைய சொந்த வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே பார்டரில், காஷ்மீர் பார்டரில் இங்கே தான் வேலைக்கு வர போகிறோம், 11 மாதம் இருக்க போகிறோம், யாரும் வீடு கட்டி குடியிருக்க மாட்டாங்க, தெரியுங்களா? எங்கே போனாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அதனால் நம்ம எங்கே போய் நம்ம இருக்கிறோமோ ஒரு 25 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவோம். அங்கேயே ஒரு டென்ட்டை போட்டு அங்கேயே வீடு கட்டி உட்காந்துருவோம், இருக்க மாட்டோம். நமக்கு என்ன நேரம் கொடுக்கப்படுதோ அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துட்டு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வோம். ஆனாலும் நம்முடைய சிந்தை எங்கே இருக்கும் தெரியுங்களா? இது எல்லாத்தையும் முடிச்சு வேலை செய்கிறவங்களெல்லாம் நீங்கள் பாருங்களேன், 60 வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனால் பென்ஷன் வர நிம்மதியாக இருக்கும். அதுக்காக தான் 60 வருஷமாக ஓட்டுறாங்க. அதுக்காக தானே ஓட்டுறாங்க. அப்போது ஏதோ தங்களுடைய சொந்த நிலைக்குரிய காரியத்தை வைத்து தான் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை ஜெயமாய் மாற்றிக்கொள்கிறார்கள். அதே போல் இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜெயமாய் மாற்றிக்கொள்வதற்கு, ஜெயமாய் மாறுவதற்கு நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு சிந்தனை என்னென்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நான் இதை தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன். லோத்து ஒரு சுதந்திரத்தை நோக்கி போனான். லோத்து ஒரு சுதந்திரத்திற்கு உரியவனாய் கடந்து போனான். ஆனால் போகிற வழியிலே அவர் அந்த சுதந்திரத்திற்கு போகாமல் பிரிந்து விட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் போக வேண்டிய சுதந்திரத்தை வானான்னு விட்டுட்டாரு. தனக்கு என்ன இருக்குதோ அதையே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆகையினாலே ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். ஆனால் பிரிந்து போனான் இருக்கு. நீங்கள் 13வது அதிகாரத்திலே லோத்துக்கு என்னென்னலாம் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறதோ அது எல்லாமே 14ஆம் அதிகாரத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி தானே பைபிளில் இருக்குது. நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் 14ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. கர்த்தருடைய 12வது வசனத்தை வாசிங்க. 14:12. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். அவன் பொருட்களையும் அப்படா எந்த பொருளை வச்சு ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சாரோ இப்போ அது இல்லை. எதனால் நம்ம வாழ்க்கை பெருக நினைச்சாரோ அது இல்லை.
எதை வச்சு நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சாரோ அது இல்லை. எது இருந்தா மனுஷர்கள் நம்மை மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சாரோ அது இல்லை. எது இருந்தா இந்த உலகத்துல கௌரவம் அப்படின்னு நினைச்சாரோ இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு யாருன்னா அடிமை. அடிமை. ஆனா அவன் அடிமையா இருந்த போது கூட 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, எது அவனுடைய வாழ்க்கையிலே பரலோகத்தினுடைய டார்கெட்டா கொடுக்கப்பட்டதோ, எந்த ஆபிரகாமை பின்பற்றினாரோ அதே ஆபிரகாம் தான் வந்து அவரை மீட்டு கொண்டு போனார்னு இருக்கு. பூலோகத்தில் இது இருக்கு அது இருக்குன்னு நினைச்சு அடிமையா மாறினவரை மீட்டெடுக்கணும்னா திரும்ப என்ன பண்ணனா பரலோகத்தை தான் பார்த்தவனுமே ஒழிய பூலோகத்திலிருந்து நமக்கு மீட்பு கிடையாது. பூலோகத்திலிருந்து நமக்கு மீட்பு கிடையாது. கவனிங்க கவனிங்க, நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். இந்த பூலோகத்திலே எந்த அதிகாரம், எந்த வல்லமை, எந்த கிரியை, எந்த மகத்துவம் நம்மை காப்பாற்றும் என்று நீங்கள் எதன் மேல் கோட்டையை கட்டுகிறீர்களோ அது நிலை பெறாது, நிற்காது. நான் 2 உதாரணம் மாத்திரம் சொல்லி இன்றைக்கு நான் முதல் குறிப்பை நான் முடிக்கிறேன். நீங்கள் ராஜ்யங்களிலே வாசிப்பீர்களானால் எகிப்து என்ற ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு சப்போர்ட்டில் தான் இஸ்ரவேலர் வாழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல தேசம் செழித்திருக்கு, நல்ல சந்தோஷமாக இருக்கீங்க, நமக்கு யாராவது எதிரி வந்தால் கூட எகிப்து இருக்கிறாங்க, பணத்தை கொடுத்தா அவன் வந்து நம்மளை காப்பாற்றிடுவான், எகிப்தின் ரதங்கள் எல்லாம் உன்னதமானது என்று சொல்லி நீங்கள் எகிப்தை நம்பி இருக்கிறீர்கள். ஆனால் எகிப்து என்னும் ஆதரவுகோலை நான் முறித்து போடுவேன் அப்படின்னாரு. ஒரு காலகட்டம் வந்தது, எகிப்தை வீழ்த்தி அசீரியா ராஜ்யம் வந்ததாம். அசீரியர்கள் வந்தார்கள். எகிப்து என்கின்ற ராஜ்யம் அதற்கு பின்பு பூமியிலே எழுந்ததாகவே இல்லாதபடிக்கு எகிப்தினுடைய ராஜ்யம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. எகிப்து ராஜ்யம் அழிந்ததினாலே தான் இஸ்ரவேலர் அசீரியருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அசீரியர் இஸ்ரவேலரை மேற்கொண்டு இன்றைக்கு வரையும் இஸ்ரவேல் என்கின்ற ஒரு ராஜ்யம் கிடையாது. இஸ்ரவேல் ஒரு நாடு இருக்குது, ஆனால் அதற்குள்ளே இருக்கிறவர்களை யூதர்கள் என்று தான் சொல்லுகிறார்களே ஒழிய இஸ்ரவேலர் என்று சொல்லுவதில்லை. அப்படியானால் இஸ்ரவேலர் என்கின்ற ஒரு கதையே நின்று விட்டது. அதற்குள்ளிருந்து உருவான யூதா என்ற ஒரு கதையை தேவன் பெருக பண்ணினார். உலகத்தை நம்பினான், உலகத்தினாலே அவன் அழிஞ்சு போனான். சாலமோன் ஞானத்தை நம்பினான், ஞானத்தினாலே அழிந்து போனான். சவுல் தன்னுடைய பலத்தை நம்பினான், பலத்தினாலே அவன் அழிந்து போனான். வேதத்தில் ஆமான்னு ஒருத்தர் தான், ஆமான் என்னும் ஆகாகியன். நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்று சொல், ஆகாகியன்னு ஒருத்தர் தான். இந்த ஆகாகியன் என்ன பண்ணான்னா, ராஜாவின் இடத்துல நீங்கள் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்பீர்களானால், ராஜா ஒரு நாளிலே இந்த ஆகாகியனாகிய ஆமானை உயர்த்தினான் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். பாருங்க, ஆசனத்தை உயர்த்திட்டு என்ன சொன்னாரா, எல்லாரும் அவனை வணங்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் அந்த அரண்மனைக்குள்ள போட எல்லாருமே வணங்கணும், அந்த அளவுக்கு உயர்த்தினாராம். ஆனால் ஒரு காலம் வந்தது, அதே ராஜா அதே ஆகாஸ்வேர் என்ன பண்ணுறது தெரியுங்களா, இந்த மொர்தெகாய்க்குன்னு செய்யப்பட்ட தூக்கு மரம் இருக்குது பாருங்க, அந்த தூக்கு மரத்தில் இந்த ஆமானை கொண்டு போய் தொங்க விடுறா அப்படின்னு. எந்த ராஜா உயர்த்தினானோ அதே ராஜா அவனை தொங்க விட்டான். எந்த ராஜா அவனுக்கு அரண்மனையை போல வீடுகளை கொடுத்தானோ அதே ராஜா எல்லாத்தையும் பிடிக்கிட்டான். உலகனா அப்படி தான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தையும் உலகத்தில் இருக்கிற மனுஷர்களையும் உலகத்தில் இருக்கிற பணத்தையும் பொருளையும் நம்பணும்னு சொன்னால், எந்த பணம் இந்த எந்த 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 ஆளுகை இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கப்படுகிறதோ அதுவே ஒரு நாள் நம்மை அவமானப்படுத்தி விடும். ஆனால் நம்முடைய குடியிருப்பு, நம்முடைய ராஜா, நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய ராஜா. அதனால் அவர்கிட்ட வந்த ஆளுகையை ஒருவரும் பறிக்க முடியாது. இந்த உலகத்தில் கொடுக்குறத திரும்பி வாங்கிக்கலாம், எடுத்துடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்ததை ஒருவரும் எடுக்க முடியாது.
நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்கன்னா அதில் இருக்குது, என் ஆடுகளின் சத்தத்தை செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின் செல்கிறது, அவைகளை ஒருவனும் ஒரு காலமும் என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. நோபடி ஷுட். ஒருத்தரும் பிடுங்க முடியாது, ஒருத்தர் எடுக்க முடியாது. கையில் இந்த பறித்து கொள்ளுதல், பிடுங்கிக் கொள்ளுதல் முடியாது. நத்திங் கேன் ஹேப்பன். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அவருடையவர்களாக இருக்கோம். இன்றைக்கி உங்கள் மனசில் ஒரு காரியத்தை தரித்து கொள்ளுங்க, ஒரு காரியத்தை எடுத்துருங்க. நீங்கள் பிரதானமாக தரித்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்குது. என்னென்னா, நான் பரலோகத்துக்குரியவன், நான் இயேசுவுக்குரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கங்களேன். உலகத்தோடு நீங்கள் போராட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் போராட்டத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தாண்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் எனக்குள்ளே இருக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அந்த சிந்தையை தரித்து கொள்ளுங்க, அந்த எண்ணத்தை தரித்து கொள்ளுங்க. இது பேர் தான் பரலோகம், இது பேர் தான் நித்தியம். இந்த நித்தியத்திற்கு முன்பாக, பரலோகத்துக்கு முன்பாக உலகம் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. தேர் இஸ் நோ வே டு வின். ஒரு காலமாக உலகம் ஜெயிக்காது. ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய சமூகத்திற்கு முன்பாக ஒருவரும் தலை தூக்கினதாய் வேத சரித்திரமே கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அவ்வளவு மேன்மை உள்ளவர். அந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கர்த்தரை பற்றினதாகவே பரலோக சிந்தை, நித்தியத்திற்குரிய சிந்தை. இந்த சரீரம் இந்த உலகத்தில் அவமானப்படாதபடிக்கு நம்முடைய மானம் காக்கப்படுவதற்கு இந்த சிந்தையே நமக்கு போதுமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.